கடவுளே, நீ இருக்கியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் குளிச்சு டீசெண்டாக கிளம்பிட்டேன். இன்னைக்கு டிசம்பர் 31. என் வாழ்க்கையில் இன்ன வரையும் என் வயசுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டேன். அது தாங்குற அளவுக்கு சக்தியும் என்கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்த வருஷமும் இதே மாதிரி கொஞ்சோண்டு கஷ்டம், கொஞ்சோண்டு சந்தோஷத்தை கொடுத்து அது தாங்குறதுக்கான சக்தியை கொடுத்துரு. இது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன் கடவுளே. டிசம்பர் 31க்கு இன்னையிலேருந்து 2 ரூல்ஸ் கடவுளே. ஒன்று வந்து சிஎம்ஐயான்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏடிஎம்கேலேயே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிஎம்கேலேயே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிவிகேலேயே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மற்ற கட்சியிலேயே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லாத்துலையும் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். நான் இதுவரை எல்லாத்தையும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நேற்று என் ஃப்ரெண்டை பார்த்தேன் கடவுளை. அவன் என்ன பண்ணான், ஆள் பாட்சா மாதிரி மீசியை முறுக்கிக்கிட்டு செம்மையாக சுற்றிக்கிட்டு இருப்பான். சுற்றிட்டு செம்ம ஜாலியாக இருப்பான். திடீர்னு பார்க்குறேன், நேற்று பால் பாக்கெட் வாங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். என்ன மச்சான், என்னடா ஆச்சு? அழகாக மீசையை முறுக்கிட்டு இருப்ப, இப்போ 2 சைடும் மீசையெல்லாம் ஒட்ட வெட்டிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கடா, என்னடா ஆச்சு அப்படின்னு. பாட்சா மாதிரி சுற்றிட்டு இருந்ததெல்லாம் வேற காலம் மச்சான். இப்போ சந்திரமுகி மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சிட்டா மச்சான் அப்படின்னு சொன்னான். தலை தீபாவளி கொண்டாடலாம்னு நினச்சேன் கடவுளை. இந்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடலாம்னு நினச்சேன். இனிமேல் எனக்கு தீபாவளியே வேணாம். சாரி, தலை தீபாவளியே வேணாம். வெறும் தீபாவளி மட்டும் போதும் கடவுளே. இந்த வருஷம் நல்லபடியாக அமைச்சிரு கடவுளே. என்னம்மா, எங்க அம்மா கல்யாணத்தை பண்ணுறாங்க. பொண்ணை போய் கல்யாணத்தை பண்ணி அவன் பொண்ணாடி பிள்ளைய படிக்க வைங்கடா. நான் சும்மா காமெடி கண்டென்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்டா. ஏன்னா பொண்ணு பிள்ளைக்கு போய் படிக்க வச்சு ஜாலியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பாய் பாய் கடவுளே, பாய்.